Hi friends, welcome to VividTech. உங்கள் கம்ப்யூட்டரில் வைஃபை ஐக்கான் வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகியிருக்கா இல்லாட்டி வைஃபை இருந்தும் ஒர்க் பண்ணலையா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் பிசியில் வைஃபையை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான சில டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்கள் பிசியில் நீங்கள் சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நெட்வொர்க் அடாப்டர்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல உங்கள் பிசியில் உள்ள நெட்வொர்க் டிரைவர்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய வைஃபை அடாப்டர் டிரைவரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். இது வந்து பிசிக்கு பிசி சேஞ்ச் ஆகும் நேம். சம்டைம்ஸ் உங்கள் பிசியில் வந்து வைஃபை அடாப்டர் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ஒரு நேம் முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் உங்கள் பிசியுடைய வைஃபை டிரைவர். ஸோ இந்த பிசியில் வந்து இன்டெல் டுவல் பேண்ட் வயர்லெஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதுதான் இதில் வயர்லெஸ் டிரைவர். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர் சாஃப்ட்வேர். லெட் மீ பிக் அப் ஃப்ரம் லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய டிரைவர்ஸ் லிஸ்ட் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது இன்ஸ்டால் ஆகி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். Windows has successfully update your driver. Close. இது வந்து ஒரு மெத்தட். செகண்ட் ஸ்டெப், உங்கள் பிசியில் சர்ச் பாரில் சர்வீசஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல உங்கள் பிசியில் உள்ள சர்வீஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இதில் WLAN auto config அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. WLAN auto config அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப் டைப்பை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட், உங்கள் பிசியில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதில் உங்கள் பிசியில் உள்ள நெட்வொர்க் அடாப்டர்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இதில் வைஃபை அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கணும். இந்த மெத்தட் மூலமாக உங்கள் பிசியில் வைஃபை ஒர்க் பண்ணலைன்னா ஒர்க் பண்ண வைக்க முடியும். இந்த மெத்தட் உங்கள் பிசியில் ஒர்க் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் மெத்தட், உங்கள் பிசியில் வந்து விண்டோஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறது. அதாவது மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வரதுக்கான ஒரு காரணம் வந்து விண்டோஸ் வந்து அப்டேட் இல்லாததுக்கான ஒரு காரணம் தான். ஸோ சர்ச் பாரில் செக் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் உங்களுடைய விண்டோஸை வந்து அப்டேட் பண்ணுறதன் மூலமாக டிரைவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே உண்டு. நெக்ஸ்ட் மெத்தட், உங்கள் பிசிக்கான வைஃபை டிரைவரை வந்து இன்டர்நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. முதல்ல வந்து நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் பிசிக்கான மாடல் நேம் வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட மாடல் நம்பரையும் டைப் பண்ணி வைஃபை டிரைவர் அப்படின்றதையும் சேர்த்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் உங்கள் பிசிக்கான ஒஃபிஷியல் சைட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய டிரைவர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் பிசி மாடல் நம்பரோட உங்களுடைய பிசிக்கான எல்லா டிரைவர்ஸுமே இந்த இடத்துல உங்களால் டவுன்லோட் பண்ணி கொள்ள முடியும். அதோட இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. 32 பிட் போட்டிருந்தால் 32 பிட்டை செலக்ட் பண்ணிக்க, 64 இருந்தால் 64 பிட்டை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீவேர்டில் வைஃபை அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணால் இந்த இடத்துல உங்கள் பிசிக்கான வைஃபை டிரைவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்க முடியும். இதில் உங்கள் பிசிக்கான வைஃபை டிரைவர்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளணும். இதன் மூலமாக மோஸ்ட்லி உங்கள் இந்த ப்ராப்ளமை வந்து உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த எல்லா மெத்தட்டையுமே உங்கள் பிசியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெத்தட் உங்கள் பிசிக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது எந்த மெத்தட் அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.